என்ன? நாங்க தான் உங்களுக்கு துரோகம் செய்துட்டோம். பாவம் அந்த சித்ரா உங்களுக்கு என்ன செய்தா? சித்ரா நிரபராதின்னு வாதாடத்தான் என்ன நடு ரோட்ல நிறுத்தினியா? சரி, உண்மையை சொல்ல முடியுமே தவிர அதை உணரும் திட்டி உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? போகட்டும், சித்ரா எப்படி இருக்கான்னு பார்க்கத்தான் உங்க வீட்டுக்கு புறப்பட்டேன். சித்ராவா? ஏன் வீட்லயா? ஏதாவது கனவு கண்டியா? என்ன சொல்றீங்க? சித்ரா உங்க வீட்டுல இல்லையா? ரவி சம்பந்தப்பட்ட யாருமே என் வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியாது. உங்க வீட்டுக்கு போறதா தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா? நான்சென்ஸ். அவ என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பின்ன அவ எங்க போயிருப்பா? யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? என் வீட்லயே என்ன நீ வரவேற்கிறியா? வந்து இல்ல. எத்தனை நாளா எனக்கு தெரியாம நீ இந்த வீட்டுல மறைஞ்சிருக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்ன போக சொல்லாதீங்க, என்ன போக சொல்லாதீங்க. அழுது காரியத்தை சாதிக்கலாம் நினைக்காதே. அழமாட்டேன், இனி நான் அழமாட்டேன். எனக்கு இந்த வீட்டுல என்ன குறைச்சு? என் கணவர் வீட்டுல இருக்கும் போது நான் எதுக்காக அழணும்? கணவர் கனவு கூட காணாதே. உனக்கு இங்க இடமே கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. இத்தனை நாள் இருந்த மாதிரி உங்க கண்ணிலேயே படாமலேயே இருந்துக்கிறேன். என் முகத்தை உங்களுக்கு காட்டாமலேயே உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தையாவது எனக்கு கொடுங்க. போதும், நிறுத்தடா. அவ இங்கதான் இருப்பா. ஓஹோ, நீங்களும் இந்த திட்டத்துக்கு உடந்தையா? நாங்க என்னடா சதி திட்டமா செய்யறோம்? பாருடா, பாரு. சாந்தமும் பொறுமையும் நிறைஞ்ச இவ பார்வையில உனக்கு சதி திட்டமா தெரியுது. உங்களுக்கு தெரியாதம்மா, இத்தனை நாள் ரவிக்கு இவளே உடந்தையா இருந்திருக்கிறா. விரோத மனப்பான்மை கூடாதுன்னு பல தடவை மறைமுகமா என்கிட்ட சொல்லியிருக்கிறா. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வீண் பழி சுமத்தார். எல்லா விஷயங்களும் கல்யாணம் நின்ன பிறகுதான் இவளுக்கே தெரியும். இதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. சுரேஷ், சித்ரா அங்கே இல்லைன்னு நீ சொன்னதா மாலா வந்து சொன்னா. பதறி போய் ஓடி வந்திருக்கேன். வெளியே போன்னு ஒரே வார்த்தையில என்ன விரட்டி அடிச்சிடாரு. கொலை குத்தவாளியை கூட தூக்கல போறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரியாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. உன்னோட விவாதிக்க நான் தயாரா இல்ல. சூடு சோன உள்ளவனா இருந்தா இவனையும் கூட்டிட்டு உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போய். சுரேஷ், நானும் மனுஷன் தாண்டா. இதுவரை நாம பழகின குத்தத்துக்காக நான் பொறுத்து போனதை என் பலகீனமா நினைச்சேன். நான் தாழ்ந்து போனது ஏன் தவறுதான்டா, ஏன் தவறுதான். சித்ரா, வா போற. அண்ணா, என்ன மன்னிச்சிடு. உன்னால் ஏற்பட்ட சிக்கலை என்னால தீர்த்துக்க முடியும். நீ போகலாம். நீ என் கல்யாணத்துக்கு வராம இருந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு அண்ணன் இல்லாம இருந்திருந்தா இப்படி ஒரு துர்பாகிய நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு இப்ப நினைக்க தோணுது. சித்ரா, அவன் தான் என்ன துரோகின்னு சொன்னார்னா நீயும் சொல்லாம சொல்வியம்மா. நான் அவர் சொல்றது நம்பர்தான், நீ சொல்றது நம்பர்தான். நான் சொல்றதை நீ நம்பவே வேணாம். ஆனாலும் உனக்காகவும் உன் எதிர்கால வாழ்வுக்காகவும் என் தன்னாரத்தை எல்லாம் இழக்க சித்தமா இருக்க. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிட சொல்லுமா. அண்ணனும் தங்கையுமா சேர்ந்து நாடகமா நடத்துறீங்க. பாத்தியா சித்திரம், பாரு என்ன சொல்றான் பாரு. நெஞ்சில ஈவரக்கம் இல்லாத இவனால உனக்கு நியாயம் கிடைக்கும் நம்புறியா? ஆண்டவன் விட்ட வழியாகட்டும், வா வீட்டுக்கு போலாம். அண்ணா, என் உயிருள்ள வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். சித்ரா, இவன் உனக்கு வாழ்வழிக்க போறதில்லை. நீ வேற கல்யாணமும் செய்துக்க முடியாது. இவ்வளவுக்கும் காரணமா இருந்த நானே உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு கட்டேன். இனி சாவலதான் உனக்கு நிம்மதி. நீ வாழவே வேண்டாம். ஏன் கையாலே உனக்கு விஷத்தை கொடுத்தது. அண்ணா, ஆமா சித்ரா, நீ மனநந்து அணு அணுவா துடிக்கிறத காட்டணும். ஏந்து போறது எவ்வளவோ நல்லதுமா. அண்ணன் தன் கையாலேயே தன் தங்கைக்கு விஷம் கொடுத்த கதையை இதுவரை உலகம் கேள்விப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அதை கண்கூடா பார்க்கட்டும். போதும், நிறுத்து. அவ கையை விடு. உங்களால ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க முடியலன்னா விஷத்தை கொடுத்து உயிரை போக ரெண்டு பேருமே போட்டியா போடுறீங்க. அம்மா, சித்ரா, இனியும் இவளை பத்தி பேச உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இவளை என் மருமகனா ஏத்துக்கிட்டேன். அம்மான்னு கூப்பிடாத. நீ என் மக இல்ல. என் மக மருமக எல்லாமே இவதான். சித்ரா, இவனுக்காக நான் ஒன்னும் இழக்க தயாரா இல்லை. வாமா, எங்கேயாவது போயிடும். இவன் மட்டும் இங்கே நிம்மதியா வாழட்டும். அம்மா, நில்லுங்கம்மா. இவளுக்காக என்னையே இழக்க துணிஞ்சிட்டீங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமாமா? சரி, உங்க விருப்பப்படியே நடக்கு. எங்களுடைய விரோதத்துக்காக இவளை நான் ஏன் தண்டிக்கணும்? சித்ராவை நான் கல்யாணம் செய்துக்கிறேன். இது நான் நடத்த போற கல்யாணம். இவனை இவன் சம்பந்தப்பட்ட யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கல்யாண தண்டைக்கு மட்டும் வந்துடுறோம். அப்புறம் நாங்க எதுலயுமே பங்கெடுத்துக்க மாட்டோம்.
என் ஒரே தங்கையின் கல்யாணத்துக்கு நாங்க இல்லைன்னா எப்படிடா? சித்ரா, இந்த வினாடியில இருந்து இவன் உனக்கு அண்ணன் இல்ல. பிறந்து விட்டு பாசத்தை எல்லாம் மறந்துட்டு நீ இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். சித்ரா, தாலி கட்ட வரையிலாவது உன் அண்ணனா இருக்கும் தகுதி எனக்கு கொடுக்க சொல்லுமா? இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன்? சித்ரா, அழாத. எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. நான் வர தங்கச்சி, தங்கச்சின்னு சொல்றது கூட தவறுமா? நான் வரேன் சித்ரா, வரமா.